வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் இன்ஃபோ உங்க சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்னது? தெரியலையே. ஐயோ, ஏன் அப்படி முடிச்சா? பல்டி அடிக்குதுக்கா? தலை போயிடுச்சா? செம்மையா விழுந்துட்டாரு. ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல ஒரு ஜாலியான வீடியோ தாங்க. ரொம்பவே ஃபாஸ்டா டென்ஷனோட போய்கிட்டு இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில சிரிக்கிறதுக்கு எங்கேயாவது கண்டென்ட் கிடைக்காதா அப்படின்னு நம்மளா தேடி சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நம்ம சுத்தி நடக்கிற சில சீரியஸான காட்சிகளை பார்த்தாலே போதும், அதுவே செம்ம காமெடியா இருக்கும். ஏற்கனவே இதுல நாங்க 5 பாகங்களை பதிவு பண்ணிட்டோம். அதனுடைய 6வது பாகமாக சோசியல் மீடியாவில் பதிவாகி லட்சக்கணக்கான மக்களை சிரிக்க வச்ச சில ஃபன்னியான வீடியோ ஃபுட்டேஜ்களோட உங்களை நாங்க சந்திக்க வந்திருக்கோம். இந்த வீடியோவையும் பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பஞ்சாபோட ஓட் கவுண்டிங் முடிச்சிருக்கு. வெறும் 5 ஓட்டு மட்டும் வாங்கிட்டு ஐயனா செலவா நின்றுட்டு இருக்காரு கேண்டிடேட். அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாம், சார் வெறும் 5 ஓட்டு தான் வாங்குவீங்களா? 5 ஓட்டு தான் வாங்குது. 5 ஓட்டு வாங்குறது கூட பிரச்சனை இல்லை சார். குடும்பத்துல ஃபேமிலில இருக்கவங்க ஓட்டு போடலையா? அப்படியா? குடும்பத்துல உள்ளவங்களே ஓட்டு போடலையா? குடும்பத்துல உள்ள ஓட்டு போட்டாங்க சார். அதை யாருக்கு போட்டாங்கன்னு தெரியல சார். ஐயோ பாவம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பஞ்சாப் எலெக்ஷன்ல பதிவு செய்யப்பட்டது. பஞ்சாப் எலெக்ஷன்ல சுயேட்சை கேண்டிடேட்டாக நீட்டு அப்படிங்கிறவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வாங்கின மொத்த ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 5 தான். ஆனா அவர் 5 ஓட்டு வாங்கினது அவருக்கு வருத்தம் இல்லைங்க. அவங்க வீட்லயே மொத்தம் 9 பேரு பதிவாயிருக்கு. மிச்சம் 4 பேர் வேற யாருக்கோ போட்டு போயிட்டாங்க. அதைத்தான் இவர் தாங்க முடியாம கேமராவில கதிரி இந்த வீடியோ ஃபுட்டேஜ் சோசியல் மீடியால அதாவது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எந்த கஷ்டம் இல்லாம ஒருத்தர் தூக்குறான் பாத்தீங்களா, அவன் தான் என் உண்மையான மனுஷன். அப்படி ஒரு மனுஷன் நாங்க உங்களுக்கு இப்ப காமிக்கிறோம் பாருங்க. பார்க்க சுத்தி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா நடுவுல ஏதோ பார்க்கடலில் பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி பள்ளி கொண்டு தூங்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இவர் தான் கவலை இல்லாத மனிதன். இப்ப உங்களுக்கு நான் மாமனிதனை கட்டவா? சமீபத்துல சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் செம வைரலா பரவிச்சு. இந்த வீடியோவை நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் சில வீடியோ ஃபுட்டேஜ்கள் சோசியல் மீடியால செம வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சில வீடியோ ஃபுட்டேஜ்களை இப்ப நாங்க உங்களுக்கு காட்டுறோம். இது யார் மேலத்தையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லைங்க. செம்மையா சிரிப்பீங்க. அதை பார்த்துட்டு எங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதே மாதிரி வாய்ஸ் யாரு பார்த்த வேலை இது? ஓ, இது ஏதோ வாய்ஸ் அப்படி பண்றாங்க. எப்படி? சரி, மலையாள பாட்டா? Watching porn is bad for your health. There are 10 bad side effects of watching too much porn. The number 1 is memory loss. The second is memory loss. அவருக்கே memory loss ஆகுதா? இந்த போன் வீடியோஸ் பார்க்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட் வருமா சொல்லலாம்னு ஒரு முடிவு பண்ணி கண்டென்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கேமரா முன்னாடி உட்கார்ந்துட்டாரு. இவர் பாக்குறதுனால வர்ற ஃபர்ஸ்ட் சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொன்னாருன்னா மெமரி லாஸ். ஓகேவா? மெமரி லாஸ். அதுக்கப்புறம் வந்து அடுத்த சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக வர்றாரு. மறந்து போச்சு. மெமரி லாஸ். மெமரி லாஸ் ஃபார் டாக்டர். என்ன ரீசன்? டாக்டர் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறத கம்மி பண்ணுங்க. நோஸ் ஹிஸ்டரியை பார்த்தா ஒரே எக்ஸ் வீடியோவா இருக்கு. ஒரு போட்டிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு நம்ம ஜெயிக்கணும், இல்ல நம்மள ஜட்ஜ் பண்றவன காலி பண்ணணும். புரியல? இங்க பாருங்க. அவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ, ஆனா ஜட்ஜுக்கு மரண பயத்தை காமிச்சிட்டாங்க. ஆமா, அந்த பக்கத்துல இருக்க 2 பேரும் எதுக்கு நிக்கிறானுங்க? செத்ததுக்கு அப்புறம் போறாரு சொல்லுவோம். தெரியுமா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க பாருங்க.
போலீஸ் நல்ல மூட்ல இருக்கிறதுனால நீ பொழைச்சடி மாவன இல்லன்னு வச்சுக்கோமே புனிய வச்சு ராடு விட்டுருப்பானுங்க. கைஸ், வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்ம தடுக்கி விடலாம். அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணணும் தெரியுமா? ரிவர்ஸ் கியர் எடுத்து அப்படியே பின்னாடி போயிடணும். எங்க கத்துக்கிட்டோன்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க இந்த கபடி மேட்ச. இந்த ஆண்டி ஓடி வரும்போதே வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததுதான் தாமதம். சடனா ரிவர்ஸ் கியர் போட்டு எப்படி எஸ்கேப் ஆறாங்க. பரவாயில்ல, டக்குன்னு யோசிச்சுட்டாங்க. இந்த ஆண்டி கிட்ட இருக்கிற உஷாரு இந்த அங்கிள் கிட்ட இல்ல. பூமர் அங்கிள். ஈஸியா மாட்டிட்டாரு. இதை விட கேவலமா தோக்குறது இந்த கபடி ஹிஸ்டரியிலே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த டிராபிக் போலீஸ் வந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்ன கூத்தெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த ட்ரக் டிரைவர் போட்டிருக்க சீட் பெல்ட்டை பாத்தீங்களா? சாதாரண சீட் பெல்ட் இல்லங்க, மேட் இன் நாசா. சீட் பெல்ட். அதே மாதிரி இந்த கார் டிரைவர் டிராபிக் போலீஸை பார்த்து அர்ஜென்டா சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டாரு. அவர் எந்த லட்சணத்துல சீட் பெல்ட்டை போட்டிருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி ஹெல்மெட் இதெல்லாம் நம்மளுடைய சேஃப்டிக்காக இருக்காங்க. அதை கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம். ஏன் போடவே தெரியல, ஒரு கரெக்டா போடல. அதே மாதிரி பகவத் பிரசாத் பாண்டே அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல பதிவு பண்ண இந்த வீடியோ. ஒரு ஆள் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வராரு. அவர்கிட்ட போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு, ஏன்பா ஹெல்மெட் போட்டுட்டு இருக்க அப்படின்னா, போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி தாங்க ஹெல்மெட் போட்டுருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. ஆனா நீங்க ஹெல்மெட் எல்லாம் போட தேவையில்லை, கழட்டிருங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. என்ன ரீசன் அப்படின்னா, இவர் ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு ஓட்டிட்டு வந்த வண்டி தள்ளு வண்டி. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் 2 வீலருக்கு தாங்க ஹெல்மெட் தேவை, 4 வீலருக்கு ஹெல்மெட் தேவையில்லை, நீங்க கழட்டி வச்சு அனுப்பி வச்சாரு. சின்ன செலவழியா புகுந்து வந்தா நம்ம வேணதெல்லாம் நடந்துவோம் அப்படின்னு சொல்லி சிலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட சில காமெடி வீடியோக்களை நீங்க பாத்துருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. அவ என்ன வேணாலும் தெரியல, ஏதோ பயங்கரமா அந்த சிலைக்குள்ள இருந்து அவனால வரவே முடியல. சுத்தி இருக்கிறவங்க இடுப்பை இப்படி சுத்து அப்படி சுத்துங்கிறா, எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. கடைசி அவர் வெளியே வந்தாரா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இல்ல. எல்லாம் வேண்டுதல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, நம்ம உடம்பையும் பார்க்கணும்ல. இப்ப நாங்க காமிக்க போற இந்த வீடியோ ஃபுட்டேஜ் குறிப்பா பொண்ணுங்களுக்காக. எப்ப பாரு பசங்களை சந்தேகப்படாதீங்கப்பா. பசங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். மாஸ்க் கொடுக்கறாரு, போட மாட்டேங்குது. A few moments later. இதுதான் மாஸ்கா. கண்ணு வேண்டாடா சாமி. என்னத்த சொல்றதுன்னு தெரியல, கிழிச்சு போட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நாங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுடைய முகத்துல சின்னதா ஒரு ஸ்மைல் வர வச்சிருக்கோம் நம்புறோம். அப்படி வந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் அடிச்சு தம்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல டகால் பதிவு பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். டாடா பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் எப்படி, அந்த வாய்ஸ் வாயை அசைக்கிறது வந்து கரெக்டா அதுக்கு மேட்ச் பண்றாங்க. அது எப்படின்னு தான் தெரியல, ஏதோ ஒரு ஆப்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாகுபலி எல்லாம் அப்படிதான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. கரெக்டா அந்த வாய்ஸ் அப்படி அத சொல்ற மாதிரியே இருக்கு, அந்த பாட்டு பாடுற மாதிரியே ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் ஓகேவா இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் வந்து அந்த பேசுறதுலாம் வந்து ஃபாஸ்டா வச்சுட்டு கூட அந்த மாதிரி பாடுறாங்க, கரெக்டா அது பண்ணிடுறாங்க. அது எப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு ஆப்பா என்னன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோ. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.